அதிகாலை 5 மணிக்கு வழக்கம் போல கண்ணை விழித்து கொண்டார் சீனிவாசன். எழுந்து உட்கார்ந்து கொண்டு 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து தேய்த்து கண்களில் ஒற்றி கைகளை பார்த்தார். கைவிரல் நுனிகளில் தேவியர் குடியிருப்பதாகவே சாஸ்திரம். கும்பிட்டு கொண்டார். கட்டிலை விட்டு இறங்கி அவரது ஆடைகளை எல்லாம் சரி செய்து பாத்ரூம் போய்விட்டு கையோடு குளியலும் முடித்து வந்து சமையலறைக்குள் புகுந்தார். 5 நிமிஷத்தில் அரிசியும் பருப்பும் குக்கரில் ஏற்றிவிட்டு வெளியில் வந்தார். படிகளில் இறங்கி கேட்டில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த பையிலிருந்த பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு திரும்புகையில் கீழ்வரிசையில் எதிர் பிளாட்டை பார்த்தார். அமைதியாகவே இருந்தது. முன்தினம் இரவு நடந்த எந்த ரகளையுமே சுவடு தெரியாமல் போய்விட்டது. ஒரு பெண்ணின் கதறலும் ஒரு மிருகத்தின் கொரூரமும் குலைந்து ஒலித்த நாராசம் தெரியவே இல்லை. உள்ளே இருக்கிறானா இல்லை எங்காவது போய் தொலைந்தானா தெரியவில்லையே. படியை ஏறி தன் பிளாட்டுக்கு வந்தார். பாலை குக்கரில் ஏற்றினார். ஃபில்டரில் டிகாஷனும் போட்டார். காஃபியை கலக்கி பக்கத்து அறைக்கு கதவை தட்டிவிட்டு உள்ளே போனார். அலங்க விழித்தெழுந்த விஜி முன்னிரவு அதிர்ச்சியிலிருந்து விலகி இருக்கவில்லை. கண்களில் மிரட்சியும் கன்னத்தில் கீறலும் கலைந்த தலைமுடியுமாய் பார்க்க சகுதியான கோலம். இந்தாமா காஃபியை குடி. ரைஸ் குக்கரில் வச்சிருக்கேன். 5 நிமிஷம் விட்டு இறக்கி வச்சிடு. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். கதவை உள்தாள் பால் போட்டுக்கோ. சீக்கிரமாகவே வந்தறேன் என கிளம்பியவருக்கு 50க்கும் மேலிருக்கும் வயது. மத்திய அரசாங்க வேலையிலிருந்து விருப்ப ஓய்வை பெற்றவர். ஒரு மகன் ஒரு மகள். மகளை ஐதராபாத்தில் கொடுத்திருக்கிறார். மகன் மலேசியாவில். ஓய்வு பெற்றதில் கிடைத்த தொகையில் இந்த பிளாட்டை வாங்கி கொண்டார். இளம் வயதிலேயே மனைவியை இழந்து தாயுமானவனாகி குழந்தைகளை வளர்த்ததில் சமையல் முதற்கொண்டு எல்லாமே அத்துபடிதான். யார் துணையும் அவருக்கு தேவை இருக்கவில்லை. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் பலருக்கும் அவரின் துணையும் உதவியும் தேவையாகவே இருக்கிறது. குறிப்பாக விஜி போன்ற பெண்களுக்கு அதிகமாகவே. அதிகாலை குளிர்காற்று சில்லென்ற முகத்தை தழுவியது. நடையை ஒரே சீராக மனம் குவித்து நடந்து கொண்டிருந்தார் சீனிவாசன். சாலை ஓரத்தில் கால்களை வீசி போட்டு நடக்கையிலே விஜியின் நினைவு வந்தது. பாவம் அந்த பெண். நேற்றிரவு ரொம்பதான் ஓவர். கொலை வெறியில் தாக்கியிருக்கானே. இப்படியே தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் காலனியை விட்டே வெளியேற்றி விடுவோம். இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் என சொல்லிவிட்டார் காலனி செக்ரட்டரி. சீனிவாசனுக்கு சிக்கலின் வேரை கண்டுபிடித்து சரி செய்யத்தான் விருப்பம். பிரபாகருக்கோ திருச்சி, விஜய்க்கு வேலூர் சொந்த ஊர்கள். அரேஞ்ச்டு மேரேஜ். உடனடியாகவே தனி குடித்தனம். பிளாட்டுக்கு வாழ வந்த சில மாதங்களில் பெரும்பாலான இரவுகள் ரகளையில்தான் முடியும். 2 பக்கம் இருந்தும் பொறுப்பான ஆண் எதுவும் வந்து கவனித்ததாகவே தெரியவில்லை. கல்யாணத்தில் இரு வீட்டாருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டதாக சொல்லியிருந்தாள் விஜய். அது என்னவாக வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே. அதன் ஒட்டுமொத்த விளைவும் பாவம் அந்த பெண் தலையில்தானே விழுவான். சின்னஞ்சிறுசுகள். எவ்வளவோ எதிர்காலம் இருக்கிறது. போலீஸுக்கு போய் பிரச்சனையாக்குவதோ இருப்பிடத்திலிருந்து அகற்றுவதோ நிரந்தர தீர்வாகவே இருக்காது. பிரபாகரிடம் இதம் பதமாய் பேசியாயிற்று. சொல்லும் பொழுதே பதவிசாய் கேட்டுக்கொள்கிறான். பிறகு நிறம் மாறி விடுகிறான். என்ன செய்யலாம் என்ற நினைப்பிலேயே வாக்கிங் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வளைவில் நிற்கவும் ஜாகிங் வந்து கொண்டிருந்த பரிச்சயமான நபர் ஒருவர் இவரின் பதற்றத்தையும் வியர்வையையும் பார்த்து, கடவுளே மாரடைக்குதா, கமான் இப்படி ஓய்வாக உட்காருங்க என்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஐ எம் ஆல்ரைட் தேங்க்ஸ் என சுதாரித்தார் சீனிவாசன். ப்ரெஷரெல்லாம் செக் பண்ணிக்கிறது தானே? அதெல்லாம் நார்மல் தான் சார். ஏதோ ஒரு யோசனையில் நின்றுட்டேன், அவ்வளவுதான். உடம்ப பார்த்துக்கோங்க. ஒத்தாசைக்கு ஆள் இல்லாமல் தனியாக வேற இருக்கீங்க. ஏதாவது நடந்துட போகுது என எச்சரிக்கை மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஜாக்கிங்கை தொடரவே நடந்த வரைக்கும் போதுமென விட்டு வீடு திரும்பினார் சீனிவாசன். வீட்டை பூட்டி கொண்டு எங்கோ போய்விட்டான் பிரபாகர். தன் பிளாட்டுக்கு வந்து சேர்ந்தபோது சொச்ச சமையலை முடித்து வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றியும் இருந்தாள் விஜி. வீடே ரம்மியமாக இருந்தது. காஃபியை கொண்டாந்து கொடுத்தாள். சோஃபாவில் உட்கார்ந்து விட்டு காஃபியை வாங்கி பருகியபடியே இப்ப வலி எப்படியம்மா இருக்கு என அவள் கன்னத்தை தடவி பார்த்து கசப்பான புன்னகையுடன் விசாரித்தார். ஏதாவது ஒரு முடிவு பண்ணியாகணுமா? இப்படியே விடப்படாது. நீ வேலூர் முகவரியையும் திருச்சி முகவரியையும் கொடு. எதற்கு என்பது போல ஏறிட்டாள் விஜி. 2 பேரோட தாய் தகப்பனையும் நான் சந்திச்சு பேசணும். உங்களோட பிரச்சனைக்கு ஒரு வகையில் அவங்க தானே காரணம். கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருக்காங்க. 1000 தான் சம்பந்திகளுக்கு மன வேறுபாடு இருந்தாலும் குழந்தைகளை பழி வாங்கலாமா? எத்தனை நாளைக்கு தான் நீ அடியும் உதையுமாய் சித்திரைப்படுவ?
உன் புருஷனை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி உள்ளே வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு அவனை திருத்தணும்னு தான் விருப்பம். போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா அவன் கோபம் அதிகமாகி உன்னை நிரந்தரமாக பிரியலாம், அல்லது அவன் தவறான முடிவுக்கு போயிடுவானோன்னு தான் இவ்வளவு நாள் நான் தயங்கினேன். ஆனால் வேற மாதிரியான பிரச்சனைகளும் உருவாகுதே. நான் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கிறேனா? என்னால் உங்களுக்கும் பிரச்சனையா என்றாள் விஜி. சேச்சா, எனக்கு என்னம்மா சிரமம்? நீ என் பெண்ணா இருந்தா இதையெல்லாம் நான் தாங்கிக்க மாட்டேனா? எதுக்கு சொல்ல வந்தேனா, இப்படியே பிரச்சனைகளோட காலந்தள்ள வேணாமே, இதுக்கு ஒரு தீர்வு செய்யலாமேன்னு தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது எல்லாமே என் தலையெழுத்து தான். இதை நான் அனுபவிச்சுத்தான் ஆகணும் என்றாள் விஜி. படித்த பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் மனசை தளர விடக்கூடாது. நான் வேணா உங்கள் பெற்றோரை சந்திக்கிறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா என்றார். சந்திக்கிறதுல எந்த பலன் எதுவும் இருக்காது என்றவள் தொடர்ந்து, கல்யாணத்தில் சிக்கல்னு இரு வீட்டாருக்கும் மனக்கசப்புன்னு சொன்னதெல்லாம் பொய் சார். உண்மை அதுவல்ல. பின்ன என்ன உண்மை? நாங்கள் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க. திரும்பி போனால் என்னை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு வீட்டில் திருமணம் பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்ச நிலையில் நான் அவங்க முகத்தில் கரிய பூசிக்கிட்டு இரவோடு இரவாக ஓடி வந்துட்டேன். எனக்காக பிரபாகரும் வீட்டை பகைச்சிக்கிட்டு வந்துட்டாரு. நானாவது நடுத்தர குடும்பத்தில் வந்தவ, அவர் பணக்கார வீட்டில் பிறந்து சொகுசா வாழ்ந்தவர். அவர் பிரிஞ்சு வந்த மறுநாள் மாரடைப்பில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் அவருக்கு எதிர்ப்பாயிருச்சு. ஒரு வகையில் 2 பேருமே அனாதை ஆயிட்டோம். நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மனசை இறுக்கிக்கிட்டேன். ஆனால் பிரபாகரால் தாங்க முடியலை. ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. தாயும் செல்வமும் ஒரே நேரத்தில் இழந்துட்டாரு. அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாரு. சுய கட்டுப்பாட்டை இழந்துடும்போது என் மேலே வன்முறையை காட்டுறாரு. அந்த நேரம் தான் உங்ககிட்ட நான் அடைக்கலம் தேடி வர ஒரே காரணம். நீங்கள் பிரபாகரின் அப்பா சாயலில் இருக்கீங்க. ஏனோ உங்களை எதிர்க்க அவருக்கு தோன்றதில்லை. அதில் தான் எனக்கும் கொஞ்சம் ஆசுவாசம் என சொல்லி முடித்தாள் முற்றிலும். திகைத்து போனார் சீனிவாசன். இது போன்ற பின்னணியை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. விஜயை பரிவுடனே பார்த்தார். எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள் இந்த சின்ன பெண். துன்பங்கள் மிகப்பெரிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறது என சொல்லலாம். சீக்கிரமே இவள் தன் கணவரை சரி பண்ணி விடுவாள் என்று தோன்றியது. ஆகட்டும்மா, உன் மனம் போல உன் புருஷன் மனம் சமாதானமாகி நல்லபடியாக உன்னோடு வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என பூஜை அறைக்கு போனார் சீனிவாசன். விஜி எழுந்து அவள் வீட்டுக்கு போனாள். இப்படியாகவே 2 வருடங்கள் ஓடிவிட்டன. காத்திருந்ததின் பலனாக பிரபாகரனும் மனமாற ஆரம்பித்தான். சீனிவாசனும் தான் பெற்ற மகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பாக இருந்து அவளின் வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய்வாரோ அதேபோல் விஜயின் வாழ்க்கைக்கும் அடித்தளமிட்டு அவளின் வாழ்க்கையை சீராக்க கடவுளிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அதன் பலனாகவே விஜயும் பிரபாகரும் மனம் மாறி தம்பத்திய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். அதன் பலனாக இன்று விஜி கர்ப்பமுற்றிருக்கிறாள். பிரபாகரனின் தாயே அவளுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என தான் மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களையும் முன்னின்று சீனிவாசன் இப்பொழுது நடத்தி வருகிறார். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க.